கூட்டத்துக்கு நாம் போய் நேரில் அழைச்சதுக்கு நம்மளை மதித்து வந்திருக்க நெற்குப்பை நேமங்கோயில் இளநல்லமுடையார் குமரப்பையாவோட வாரிசான திரு மு இளங்கோ ஐயா அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த 6 கால் சவுக்கை நம்ம இருக்க 78 கால் மண்டபம் இதையெல்லாம் ஈசானிய ஞான சிவாச்சாரியாருடைய அவருடைய கனவுப்படி சரியாக குமாரசாமி பண்டாரத் ஐயாவோடு சேர்ந்து அழகாக வடிவமைச்சு கட்டி கொடுத்த வேலப்ப செட்டி வைரவன் ஐயா காரைக்குடி அவர்களுடைய வாரிசான ஐயா பழனியப்பையா கூணாமனா பழனியப்பையா அவர்களும் நம்முடைய வரவேற்பை நாங்கள் போய் நேரில் அழைத்ததை மதித்து வந்ததுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை கூறிக்கொண்டு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தேசியர்கள் எல்லாருமே வேலாயுத தேசிகர் ஐயா, ப்ரொஃபஸர் ராஜா ஐயா, குறிஞ்சி ஐயா, அவங்க குரு தம்பி எல்லாருமே எல்லா தேசியர்களுமே நம்மளுடைய கூட இருந்து இதை பழமை மாறாமல் மாற்றணும்னு நாம் கேட்டுக்கிட்டதுக்கு அவங்க இசைந்து அத்தனை பேரும் வந்திருக்கிறது மிகவும் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களுக்கும் கோடானு கோடி நன்றி. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறார். எல்லாத்துக்கும் வீடு நம்ம அளவில் கம்மியாக வந்திருந்தா கூட அத்தனை பேரும் இந்த நகரத்தார் குலம் தழைக்கணுங்கிற எண்ணி நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்கள் பொற்பாதங்களெல்லாம் தொட்டு வணங்கி உங்களையெல்லாம் வருக வருகன்னு வரவேற்கிறேன். நம்ம நகரத்தார் சார்பாக வரவேற்கிறோம். இதில் என்னென்னா இந்த கூட்டம் எதற்காக கூட்டியிருக்குன்னா நம்ம ஐயாக்களுடைய நல்லது கெட்டதை பேசுறதுக்கு இங்கே கூடலை, நடைபயணத்தை பற்றி பேச இங்கே கூடலை. ஆனால் நம்ம நகரத்தார் குலம் தழைக்கிறதுக்காக இந்த 6 கால் சவுக்கை 78 கால் மண்டபம் நம்முடைய இந்த தர்மம் பாத யாத்திரையெல்லாம் பழமை போல் மாறணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான காவடிக்காரர்கள் நகரத்தாரர்களுடைய விருப்பமாக இருக்கு. தேசியர்களை நம்ம துணை நிற்க சொல்லியிருக்கோம். அதற்கு இது ஒரு வாயிலாக இருந்து நம்மளுடைய எண்ணங்களை ஐயாக்கள்கிட்ட நம்ம வச்சு அவங்க அதுக்கு முன்னிப்பட்டயத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஐயாக்களோட கூட நின்று நம்ம செய்யலாம். நம்மளுடைய மகமையில் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அவங்களோட கூட இருந்து ஒத்துழைக்கணும். ஒரு காலகட்டத்தில் ஈசானிய ஞான தேசிகர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா இருந்து ஒன்று மண்ணா செஞ்சுருக்கோம். அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கிடையே ஒரு சின்ன கேப் வந்துருச்சு. அந்த கேப்பை மறுபடியும் பண்ணி எல்லாரும் தோளோடு தோல் நின்று இது செய்யணும். ஒன்று. இன்னொன்று, இந்த ஆதிவேலிகளோ 6 கால் சவுக்கையும் ஐயாக்கள் இருக்க இடமும் மிகவும் அதிர்வான இடம், மிகவும் பிரசித்தி பெற்ற இடம், முருகனே தானே வேளாக நின்ற இடம். 78 கால் மண்டபம் அவங்க சாஸ்திர ரீதியாக சித்தமரபு ரீதியாக இயந்திர ரீதியாக நம்ம வாஸ்து ரீதியாக எல்லா ரீதியாகவும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அதனால இதில் ஒரு அதிர்வு இருக்குது. தயவு கூர்ந்து நம்ம கருத்துக்களை சொல்லும்போது மறுபடியும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்குறேன், யாரும் கோபத்தை பார்த்து காட்டிடாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த இடம் ஒரு மாதிரி, இந்த இடத்துல நம்ம கோபப்பட்டு ஏதாவது பேசினா அது நம்மளை பாதிக்கும். அதனால யாரையும் பாதிக்க வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவு பேரும் சிறப்பாக வாழணும். அதுதான் எல்லாருடைய நோக்கமும். நம்முடைய இதனால நாளைக்கு கும்பாபிஷேகம் நடந்துருமானா எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நம்முடைய இந்த பழமை மாறாமல் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாருக்கும் இப்போ குரு தேசிகர் கூட்டி கொண்டே காமிச்சார் எப்படிலாம் பழமை இருந்ததுன்னு. அதில் எப்படி பழமையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஐயாக்கள்கிட்ட சொன்னோம்னா அவங்க அதை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு ஐயா அருளாடி ஐயா வரல, இருந்தாலும் அவர்களிடமும் அவர்கள் கலந்து கொண்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணுவோம். யாரையும் நம்ம விட வேண்டாம், அவ்வளோ பேரும் ஒன்றா இருக்கணும். நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இந்த தர்மத்தை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். எப்போ நம்ம ஒரு இந்த மாறுதல் இன்னைக்கு நமக்கிட்ட இடையே பார்த்தீங்கன்னா ஒரு 2005 2008களுக்கு அப்புறம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலதார பெண் மனங்கள் இருக்குது. 40 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத பையங்க நம்மள்ட்ட இருக்காங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்குது. இன்னும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா குழந்தை இன்மை இருக்குது. வீடுகளில் பணம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குது. இதையெல்லாம் தீரணும்னா இந்த இடத்துல பழமை மாறாமல் பண்ணினோம்னா சத்தியமாக இது நமக்கு கைகூடும். ஏன்னா நம்மளை விட நம்ம மூதாதையர்கள் அத்தனை பேரும் சத்தியவான்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளோ பேரும் சத்தியவான்கள். ஈசானிய ஞான தேசிகர் இவர்களுடைய ஐயாக்கள் எல்லாருமே அவ்வளோ பேரும், பார்வதி அம்மா, தெய்வநாயக பண்டாரம் அத்தனை பேருமே மிகப்பெரிய வாரிசு. முருகனை அந்த நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொட்டு பூஜை பண்ணவங்க. அவங்க எல்லாருடைய மூச்சு காற்றும் இங்கே இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய இயந்திர கதிக்கும் மிகப்பெரிய அதிர்வுள்ள இடம். அதை புரிஞ்சுக்கிட்டு
தயவு கூர்ந்து எல்லாரும் கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நல்லா சொல்லுங்கள். அதில் வந்து எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது, நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஆனால் தயவு செய்து சுகர் கோட்டடாக சொல்லுங்கள். யாருமே வந்து யாரையும் நம்ம வந்து குறைச்சி சொல்ல வேண்டாம். செட்டியில் வந்து பெரிய செட்டி சின்ன செட்டி கிடையாது, எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே உயர்ந்தவங்க தான். அவ்வளோ பேட்டையும் நல்லது இருக்குது. அதனால் நம்ம நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதை மட்டும் செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.